கருத்துடைய பரிசுமையிட அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவ பிரவேசிக்க ஏழன் இறக்க மாட்டான். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக படித்து முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு ரோமர் சபைக்கு எழுதுகிற பிரகாரம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலாலே நாம் நம்பிக்கையுள்ளாகும்படி முன்பு எழுதியிருக்கிற எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இங்கே இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற வேதத்துக்குள்ள நம்ம அறிந்து கொள்கிற பிரதான விஷயங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நம்பிக்கையுள்ள ஆகும்படி முன் எழுதியிருக்கிற எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் கண்காணிக்கப்படும் போது முதல் புஸ்தகமாகிய பழைய ஏற்பாடு புனித ஏற்பாடுக்கு நிழலாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மரம் செடி கொடிகளாக இருக்கலாம், பேர்களாக இருக்கலாம், எந்த ஒரு காரியங்களும் புதிய ஏற்பாடுகள் இப்படியாக ஒரு நேர்நோட்டமாக காணப்படுகிறது. அதே போல் மனித வாழ்க்கை அப்படிதான். ஒவ்வொரு மனித வாழ்க்கை நமக்கு நேர்நோட்டமாக காணப்படும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக நாட்களில் நான் ஒரு சில காரியம் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஏசியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவளுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இங்கே ஏசியா தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் நமக்கு அறிவித்திருக்கிற பிரகாரம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகமாகிய ஆதியாமத்தும் மல்கியா வரைக்கும், புதிய ஏற்பாடு புஸ்தகமாகிய மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் 2 ஆகமாக பிரித்து வைத்திருக்கிறார். வேதம் என்று சொல்கிற பழைய ஏற்பாடும் சாட்சியாகம் என்று சொல்கிற புதிய ஏற்பாடும் 2ம் கவனித்தாதா விடியற் காலத்து வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. நாட்களை கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளாக பழைய ஏற்பாடு காலத்தில் எந்த ஒரு நாம் கவனிக்கப்பட வேண்டாம், அதெல்லாம் இயேசு தான் சிலுவையில் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி புதிய ஏற்பாடு மாத்திரம் கவனித்தா போதும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் வேதத்தையும் சாட்சியாகமத்து கவனிக்கப்பட வேண்டும். அப்படி கவனிக்கப்படவிட்டால் விடியற் கால வெளிச்சம் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து வருகையபடியாக அடைய முடியாது என்று சொல்கிறது. 2 புஸ்தகங்களை கண்காணித்தாதா தேவனுடைய வருகை நாம் எதிர்கொள்ள கடந்து போக முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் வேதம் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடுகளும் சாட்சியாகம் என்று சொல்ல புதிய ஏற்பாடு 2 கவனிக்கப்பட வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஜோடி ஜோடியாக இருக்கும் என்று சொல்கிறார். இப்போ பழைய ஏற்பாடு காலத்துக்கு சொல்லப்படுகிற விஷயம் புதிய ஏற்பாடு இணைக்கப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாடு நிறைவேற்றி கொடுக்கிற செய்து பழைய ஏற்பாடு இருக்கும். 2-3 சாட்சிகள்னாலே ஒரு காரியத்தை நிலைவரப்படுத்துங்கள் என்று சொல்கிறது. ஆனால் முழு வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து கண்காணித்தாதான் ஒரு நல்ல ஒரு முழுமை கிடைக்கும், ஒரு பூர்ணத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் நாட்களுக்கானவர் வேத பண்டிதர்களாம் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரே ஒரு வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்வான். அங்கே நிறைய அதை பற்றி தவறுதலாக கடந்து போயிடும். வேதத்தில் சொல்லப்பட்ட பிறகு எல்லாத்திலும் இப்போ இயேசு கிறிஸ்து வருகையாக இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியனுக்கும் சபைக்கு 2-3 பேருக்கு சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சபை என்பது அந்த ஆசாரியை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு நிகழ்வு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வேதத்துக்கு இசைந்து இருக்கப்பட வேண்டும் ஒன்று. அதை குறித்து தேவன் நம்ம சாட்சி கொடுக்கப்பட வேண்டும்.
எந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு திருமண காரியம் கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வீடு கட்டுற காரியம் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வேலை வாய்ப்பு எந்த ஒரு காரியம் மனித வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறதோ தேவன் நமக்கு அதை அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்படுற ஒரு தனி மனிதனை மாற்ற இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் ஒரு விசுவாசி ஒரு பொண்ணை விரும்புவான், வெளிப்பாடு மட்டும் அவனுக்கு மட்டும் வரும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கொடுத்து 2 பேரும் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் நினச்சிக்கிற கடவுளை சொப்பனை வர வாய்ப்பு இருக்கும். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தில் செய்கிற எந்த ஒரு மனித வாழ்க்கை அடிப்படைக்குள்ளாக 2-3 சாட்சிகளினாலே நாம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதை A to Z வரையும் சொல்லலாம். ஒரு ஞானசனம் கொடுக்க போகிறோம், சாட்சி இருக்கப்பட வேண்டும். ஒரு ஊழியர் ஆக்க போகிறோம், சாட்சி இருக்கப்பட வேண்டும். இப்படி இயேசுடைய வருகை முதற்கொண்டு ஒரு சாட்சி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அதை வேதம் அனுமதிப்பதல்ல. அதனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த நாட்களில் போன வாரங்கள் கொஞ்சம் பிரசங்கித்தோம். ஒரு நீண்ட பிரசங்கம் மேலே கொஞ்சம் தான் பண்ண முடியாது, இப்போ இதை முழுமைப்படுத்துகிறோம். வேதத்தில் காணப்படுகிற யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை அவனோட வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கும். பல அம்சங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன இருந்ததோ அது அப்படியே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும், இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய மனைவியாகிய மணவாட்டி இயேசுடைய வாழ்க்கையில் என்ன நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அவருடைய சரீரமாகிய மணவாட்டி இருக்கப்பட வேண்டும் என்ற நாளுக்கு ஒப்பனைப்படுத்த போகிறோம். இந்த 3 காரியம் வேதத்தில் பல நிலைகள் உண்டு. ஒரே ஒரு 7 நிலையை மாற்ற நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதம் நம்ம சொல்லுகிற பிரகாரம் எல்லாமே ஒன்று இணைந்து ஒரு முன்மாதிரியாக அது இறைமார்க்கு நமக்கு அமைக்கப்பட்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் வேதத்தில் சொல்லப்படுகிற இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் முதலாவதுபடியாக யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை தான் 11ஆம் பிள்ளை காணப்படுகிற யோசேப்பு. இந்த 12 ஆண் பிள்ளைகளை மாத்திரம் கோத்திரப்பிதாக்களாக பெயரிடப்படுகிறது. மொத்தம் 13 பிள்ளைகள், தீனாள் என்கிற ஒரு பெண் பிள்ளை இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக இந்த 12 சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்படுவேன் கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். மீண்டும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி 30-24 வாசிப்போம். யாக்கோபு ராகேலையும் சேர்த்தார். 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இங்கே இறைமார்க்கு நாம் பார்க்கிற பிரகாரம் இந்த 29-30ஆம் அதிகாரம் 35ஆம் 24 கடைசியாக ஒரு பிள்ளை, 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன், அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லேவேயு. இங்கே இறைமார்க்கு தான் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து தான் ஊழியத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக 12 பிள்ளைகளை தேவ மனுஷர் தெரிந்து கொண்டு அவளுக்கு அப்போஸ்தலன் பேர் சூட்டி அவளை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம்.
ஆதிப்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை அவன் பெற்றது போல யாக்கோபுக்கு அவங்கள் 12 பிள்ளைகள். இங்கே சொல்லப்படுகிற ஊழியம் என்ற பாதையில் நம்முடைய பிதாவை தேவனபடியாக முதல் காலகட்டத்துக்குள்ளாக ஒரு புதிய ஏற்பாடு காலத்தை ஒரு ஊழியத்தை அமைப்பதற்காக இயேசுடைய பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று 3வது காலகட்டத்துக்குள்ளாக இயேசு ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டும் தான் ஊழிய பாதைக்கு அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதில் நாம் தீனால் என்கிற நாம் எது சமீபிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்படியாக அவள் ஒரு மனவாட்டியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் இறை சன்னிதானத்துக்குள்ள அருமிரட்சகர இயேசு கிறிஸ்து எதை ஒப்பனையாக நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மனவாளன். அவருக்கு இப்படியாக ஒரு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படியாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தில் காணப்படுகிற ஆவிக்குரிய திருச்சபை வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அன்றே ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களில் சந்திரனும் அவள் சிரசும நட்சத்திரங்கள் இருந்தன. கடைசி காலத்தில் மனவாட்டியானவள் வானத்தில் காண்பிக்கப்படுகிறது. அவள் சூரியனும் சந்திரனும் அணிந்திருக்கிறாள். அவள் தலையில் ஒரு கிரீடம் இருக்கிறது. அது 12 நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. அதனால் கடைசி கால காணப்படுகிற மனவாட்டியானவள் அவளுடைய 12 அப்போஸ்தலருடைய அந்நியோன்ய ஐக்கியம் திருச்சபை அவளுடைய சத்திய வசனத்தை கை கொண்டு அவள் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமில்லாமல் இறை சன்னிதானத்தில் மறைத்திருக்கிற புதிய ஏற்பாடுகள் எப்படி ஒரு 12 பேர் தெரிந்து கொண்டு உலகம் முழுவதும் கடந்து போய் தன் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அந்த டிராமில் தூக்கிறீங்க. தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வெறும் 12 பேர் மாத்திரமல்ல, வரலாற்றில் 40 அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். அது இல்லாமல் அநேக பரிசுத்தவான்கள் கூட தன் ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கடைசி காலத்தில் காணப்படுற அதே போல் மனவாட்டி என்பவன் ஒரு 12 மனிதர்களை தெரிந்து கொண்டு கடைசி கால தெய்வ திட்டத்தபடியாக 240 நாடுகளுக்கும் அவர் அறிவிக்க போகிறார். அதன் அடிப்படையில் தெய்வ திட்டப்படியாக 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குள்ளாக ஒரு உலகம் முழுவதும் ஒரு விதைப்பின் ஒழித்து செய்தது போல பின் இருக்கிற கடைசி காலத்தில் வெறும் 12 பேர் மாத்திரமல்ல, அநேகர் உண்டு. அதில் பிரதிரட்சமாக இறைமார்க்கம் சொல்லி வைத்திருக்கிற பிரகாரம் 12 மனிதர்களை எடுத்து கடைசி கால தெய்வ திட்டத்தபடியாக உலகம் முழுவதுக்கும் அவர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். இப்படிப்பட்ட தன் யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தெரிந்து கொண்டது போல இயேசு கிறிஸ்து முதலாம் ஊழிய காலத்தை ஒரு 12 தெரிந்து கொண்டது போல கடைசி காலத்தில் மனவாட்டியானவர் ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு உலகத்தில் ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியம், அநேக மனிதர்கள் உண்டு, ஒரு விசேஷமான ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டும் தான் ஊழியத்தை நடைமுறைப்படுத்த போவதாக தேவன் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். 2வதாக ஒரு பிரியம் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்துவிட்டான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்தும்
அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை செய்வித்தார். இறைமார்க்கத்தில் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு முதிர் வயதில் யோசேப்பு பிறக்கிறார். மற்ற 10 பிள்ளைகளை விட இந்த பிள்ளையை அதிகமாக நேசித்தார். பல வர்ணமான ஒரு அங்கியை செய்து அவனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதை பார்த்த மற்ற சகோதரலாம் பார்த்தீங்கன்னா அவனை அதிகமாக பகைக்கிறார்கள். நம்ம 11 பிள்ளைகள் இருக்கிறோம், நம்மலாம் விட்டுட்டு என்ன பண்ணுற, நம்ம அப்பா யோசேப்பை மாத்திரம் அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறந்திருக்கப்பட்டதும் ஆவி புறாவைப் போல இறங்குவர் மேல் வருவதை கண்டார். அன்று வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன். ஆனால் அருமை தேவன் இயேசுக்கு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பிறகு வானத்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. கடைசி காலத்தில் மனவாட்டியும் உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். ராஜஸ்ரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கோ அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவர்களாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமணியாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகையிலே என் புறாவை என் உத்தமே ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்தில் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரி மறுமணியாட்டிகள் அவளை போற்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியை 3 காலகட்டத்துக்குள்ளே கடந்து போன ஆதான் சந்ததி, நியாயப்பிரமாணத்தை பெற்ற மோசே குடும்பங்கள், கடைசி காலத்தில் காணப்பட புதிய ஏற்பாடில் காணப்பட்ட 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட பரிசுத்தவான்களாம் கடைசி கால மனவாட்டியை வாழ்த்துகிறார்கள். அவரை நேசித்து அன்பு பாராட்டுகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக யோசேப்பு மேலே தன் யாக்கோபு பிரிய வைத்தது போல தேவன் இயேசு கிறிஸ்து மேலே பிரிய வைக்கிறார். தேவனை விட கடைசி கால மனவாட்டி அப்படியாக அளவில்லாமல் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். 3ஆவதாக ஒரு சோதனை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய பொறுப்புகளாக கடந்து போகிறார். அவனுக்கு அங்கே ஒரு சோதனை உண்டாகிறது. நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இந்த பாவம் செய்வேன் என்று சொல்லி அவன் மறுக்கிறான். அப்படி மறுத்ததுனாலே அவன் சிறைச்சாலை கடந்து போகிறான். அதனால் இறைமார்க்கும் தேவன் ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் வைத்திருக்கிறார். அவன் வாழ்க்கையில் தகாத விதமான ஒரு சோதனை உண்டாகிறது. அதை மறுப்பதனாலே அவன் சிறைச்சாலைக்கு கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானாலே வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார்.
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளுக்கு அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இறை சன்னிதானத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிசாசால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். இரவோ 40 நாள் இருக்கிறார். சோதனைக்காரன் வருகிறார். நீ தெய்வகுமாரன் என்று சொன்னால் உன்னை ஏன் பசிக்கிறது? இந்த வனாந்தரத்தை கணவர கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதான் என்று கேட்கிறார். ஒரு கோபுரத்தின் உச்சியில் கொண்டு உட்கார வைத்து, நீ இங்கே இருந்து குதி, உன் பாதங்கள் கல்லிட போய் உன்னை காப்பார். நீ ஒரே ஒரு விஷயம் இப்படியா என்னை பணிந்து கொள், பூமியில் இருக்க எல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக பார்வோனுடைய மனைவினாலே அவருக்கு ஒரு சோதனை உண்டாகிறது. இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசினாலே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சோதனைகளை கொண்டு போகப்படுகிறார். அதேபோல் கடைசி காலத்து காண்பற மனவாட்டியானவள் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். உலகமனத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வரிசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே நிலத்தள்ளப்பட்டது. அதனுடன் கூட அதை சார்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரண நிலையில் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குடி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகள் வாசமாக இருக்கிறவர்களே களி கொடுங்கள். பூமியின் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசனம் தன கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உலகம் அனைத்து மோசம் போக பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பை பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில் தள்ளப்பட்டது. அதனோடுக்கெல்லாம் சேர்ந்து தூதர் தள்ளப்பட்டார்கள். ஒவ்வொரு இடத்துல உற்று கவனித்தீங்கன்னா ஒவ்வொரு பல சம்பவங்கள் இருக்கிறது. பார்வோனுக்கு துணைவியாக இருக்கிற தான் மனைவினால் தான் யோசிப்பு. தேவனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்த கேருப்பானது தான் இயேசுக்கும் சோதனை. அதே போல் பூமியின் அதிபதியாக காணப்படுற கேருப்புடைய கையாளர்களாக தான் கடைசி காலத்த சபைக்கும் உலகம் அனைத்தும் ஒரு சோதனை என்று சொல்கிறது. அப்படியே எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ஒரு புள்ளி கூட மாறாது. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன்னிடத்தை என் பொறுமையை குறித்து நீ சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிற அவனை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்து மேலே இங்கு வரப்போகிற சோதனைகளை தப்பும்படி நம்மை காப்பேன். ஏதோ சோதனை என்பது ஒரு பக்கம் 2 பக்கம் அல்ல, பூச்சக்கரம் முழுவதுக்கும் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற 13ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அன்றையும் ஒரு மனுஷகுமாரன் முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தத்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கையாவது தடுத்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம், பூமி அனைத்துக்கும்படியாக ஒரு சோதனை காலம் வருகிறது.
அந்திகிறிஸ்து ஆட்சி காலம் அவனை முத்திரை தரித்து கொள்ளாமல் எந்த ஒரு மனிதனும் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியாது. அதே மீறிங்களை கடந்து போனீங்கன்னால் அவன் பட்டய கருத்துக்கு நாம் இரையாக்கப்படுவோம் என்று சொல்கிறது. ஆனால் வரப்போகிற சோதனை காலம் என்பது ஏதோ அமெரிக்காவில் சோதனை, ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்து கொள்ளலாம், இங்கிலாந்தில் சோதனைனா இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது. உலகம் முழுவதுக்கும் ஒரு சோதனை காலங்கள். அதனாலுக்கு தேவனே நமக்கு சுதந்திர வழியாக, தேவனே நமக்கு அதிபதியாக இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டிய தவிர மனிதன் அறிவு ஞானம் புத்தியெல்லாம் ஒன்றுமே காப்பாற்ற முடியாது. எசேக்கியேல் 7 சொல்கிறார், உன் பொன்னும் பொருளும் இப்படியாக வீதியிலே தூக்கி எறியப்படுவீர்கள், அது உன்னை காப்பாற்றாது என்று சொல்லுகிறது. பூமியில் 4 திசைகளும் சோதனை உண்டாகிறது. நம்முடைய எந்த ஒரு பிரயாசமும் கைவிடப்படும் என்று சொல்லப்பட்டதா பார்க்கிறோம். தேவனை தவிர ஒரு முன்னாகிலும் சோதனை காலத்தில் நம்மை காப்பாற்றி கொடுக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யோசேப்பு எப்படியாக விற்று போடுகிறார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28 வாசிக்கும். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்திற்கு திரும்பின போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இங்கே இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம், சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை கொலை செய்து போடுவதாக எண்ணுகிறார்கள். அவன் காண்பித்த சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்க்க வேண்டும் தான் சகோதரர்கள் நிலைப்படுத்துகிறார்கள். நீ அப்படியே நிறைய ஆய்வு பண்ணலாம். தன் தகப்பனபடியாக தன் சகோடைய சுகம் மந்தையுடைய நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக அநேக பொருள்களை தின்பண்டங்களை கொடுத்து அவள் கொடுத்துட்டு விசாரித்து வா என்று அவர் கடந்து வருகிறார். அவர் தூரத்தில் பார்த்தது சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை ஒரு குழியில் தள்ளி போடுகிறார்கள். அந்த வழியாக எய்த்து கடந்து வருகிற ஒரு சில மனிதர்கள் வருகிறார்கள். அந்த குழியில் தள்ளி அவனை கொன்று போடுவதை விட யூதா தான் ஐடியா கொடுக்குறான், அவனை விற்று போட்டுருவேன் என்று சொல்லி ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணுறான்னா அவனை விற்று போடுகிறார்கள். அங்கே யார் அந்த சம்பவத்தை நடைமுறைப்படுத்தினா யூதா தான் அந்த சம்பவத்தை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதே போல் அருமிரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெறும் பொன்னும் பொருளுமாக தன் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், தன் ஜனங்களை காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் வறுமை வியாதியிலிருந்து இருள் இருக்க ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று மத்தியில் பார்க்கிறோம். அதற்காக தன் சொந்த ஜனத்துக்காக தன் சகோதரருக்காக தான் கடந்து வருகிறார். தன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தும் தன் சகோதரன் என்று சொல்கிறார். என் வார்த்தையை எந்த ஒருவனை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தாயும் தன் சகோதரன் என்று சொல்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக தன் ஜனத்தை காப்பாற்றப்பட வேண்டும், பிசாசு கையிலிருந்து பாவ சாபத்தை விடுதலையாக்கப்படுவதற்காக இயேசு வருகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இங்கே பார்க்கிறோம், அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக அவர் விற்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு தன் சொந்த ஜனம் கெட்டு போயிடக்கூடாது என்று பிதா நினைவு கூர்ந்து பூமிக்குள்ளாக அனுப்பினாரோ அதை அவர்கள் எப்படியாக மாற்றி 30 வெள்ளிக்காசுக்காக அவர் பணையை வைத்து அவர் இப்படியாக விற்று போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதேபோல் கடைசி காலத்தில் காணப்படுகிற முதல் யோசேப்பு இருப்பதற்கு காரணம் யூதா, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து இருப்பதற்கு காரணம் யூதாஸ், மூன்றாவதாக காணப்படுகிற 7ஆம் தூதன் என்று சொல்லுகிற கடைசி கால சபையை கட்டப்போகிற மனிதனை
அவனை கொலை செய்து போடுவதற்காக $40 மில்லியன் யார் அந்த மனிதனை பிடித்து கொடுக்கிறார்களோ, யார் அந்த மனிதனை கொலை செய்கிறார்களோ, யூதர்கள் ஒரு குரூப் எழும்பி அவர் ஊழியம் செய்கிற காலகட்டத்துக்குள்ளாக அவர்கள் விலை பேசப்படும். அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற 1 மணி நேரமாக 3 ஆண்டு கால ஊழிய காலத்தில் அந்த ஊழியோட மகத்துவங்களை பார்த்து 10 ராஜ்யங்களாக காணப்படுகிற ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள், வலுசுறுபத கையால் காணப்படுகிற அந்த கிறிஸ்தோட சேர்ந்து இவனை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் முயற்சிக்க முடியல. இப்போ யூதம் ஒரு குறிப்பு எழும்பி இவரை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி $40 மில்லியன் இப்படியாக அவர்கள் விலை பேசப்படும். யார் அவர்களை கொலை செய்யப்படுகிறார்களோ அவர் $40 மில்லியன் கொடுக்கப்பட வேண்டும்படியாக ஒரு செய்தி தான் 3 ஆண்டு காலத்தினுடையாக அறிவிக்கப்படும். ஆனால் முதல் யோசேப்புக்கு ஒரு யூதா விற்று போடுகிறான். 2வது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு யூதாஸ் 30 வெள்ளி விற்று போடுகிறார்கள். 3வது கடைசிகளை தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிற மனிதனை கொலை செய்து போடுவதற்காக யூதர்கள் எழும்பி $40 மில்லியன் இப்படியாக அங்கே விலை பேசப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என்னை யோசேப்புக்கு நடைமுறைப்படுத்தினதோ இயேசுக்கு நடைமுறைப்படுத்துகிறது. இயேசுக்கு என்ன நடைமுறைப்படுத்துகிறதோ கடைசிகளை தன் மனவாட்டிக்குபடியாக நடைமுறைப்படுத்து என்றும் வேதப்படியாக வரையறுக்கிறது. அடுத்தபடியாக ஆவியானவர் கூட இருப்பதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொரு உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறார்படியால் உம்மை போல விவேகமும் ஞானமும் வேறொன்றுக்கும் இல்லை என்று பார்க்கிறோம். பார்வோன் அவனை உற்று கவனிக்கிறார். யோசேப்பு செய்கிற எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்படுகிறது. அவன் செய்கிற எந்த ஒரு காரியம் தடையே ஆகலை. இப்போ தேவ ஆவியை பெற்ற தேவன் ஒன்று கூட இருப்பதனால என்று நீ செய்கிற எல்லா காரியம் வாய்க்கிறது. இவனை போல பூமியில விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி அவனை சொல்லுகிறான், நான் என் அரண்மனைக்கு மாத்திரம் அதிகாரி, பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கு நீயே அதிகாரி என்றபடி அவனை நான் ஆளுகை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு பேருக்காக நான் ராஜா என்ற பட்டத்தில் இருக்கிறேன். பூமியில் இருக்க எல்லா கோத்திரத்துக்கும் மனிதர்களுக்கும் பொன்பொருளுக்கெல்லாம் நீயே அதிபதி என்று சொல்லபடியாக அவனை மேன்மைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். தேவ ஆவி அவனுக்குள்ளாக இருந்ததினாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறார். ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை அவன் அடைந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இங்கே இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம், நசரேயனான இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிற பிசாசின் வல்லமைக்கு அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார், சுற்றி திரிந்தார். அளவில்லாமல் ஆவி தந்து அழிந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உருவாக்கி பாவ சாப வியாதியில் கடப்பட எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் அவருக்குள்ளாக இருந்ததினாலே ஒரு பெரிய மீட்பை உருவாக்குறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்.
ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண திசையினர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நாம் இயேசுடைய ஊழிய காலத்தில் பார்க்கிறோம். அவர் மத்தியில் கடந்த ஒருவரும் வெறுமையாக போனதே கிடையாது. எல்லாம் விடுதலை பெற்று கடந்து போனார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடைமுறைப்படுத்தி எண்ணுக்கடங்கான நன்மைகளை செய்து மனுக்குலத்துக்கு அப்படியாக தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அதேபோல் கடைசி காலத்துக்கான ஒரு திருச்சபை இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ நீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். ஆவிய மனவாட்டியை வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கணும் வரக்கடவான், விருப்பமுள்ள ஜீவத்தை நிறை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தை சொல்கிறார். எருசலேம் நகரத்தில் நின்று பலத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். எந்த ஒரு தாகமுள்ளவான் இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வர கடவான், இலவசமாக ஜீவத்தண்ணீரை வாங்கி கொள்ள கடவான். நான் கொடுக்க ஜீவத்தண்ணீர் ஒருபோதும் தாகம் உண்டாகாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இல்லை, கடைசி காலத்தில் காணப்படுகிற ஆவியானவர் தன் சரீரமாக சபைக்குள்ளாக இருந்து கூப்பிடுகிறார். எந்த ஒரு மனிதன் போய் நாம் சபைக்குள்ள இணைந்து கொள்ளுகிறானோ அவன் இலவசமாக நன்மை பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் ஆவியானவரை கூட எல்லாத்தையும் நேர்த்து நடைமுறைப்படுத்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் பேச்சரவாளன் உங்களிடத்தில் வருவார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றால் உங்களுக்கு வரான். நான் போவேனாகில் அவர் உங்களுக்கு வந்து அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இறைமார்க்கு நம்ம சொல்லுகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தை சொல்லுகிறார். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் வந்த ஒரு தேற்றால் அவர் உங்களிடத்தில் வந்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பு பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். எப்போ ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளாக காணப்படுகிறாரோ அவன் உண்மையாக வாழ முடியும். ஆவியான அணுக்குள்ளாக காணப்படும் போது வருங்காரிய நிகழ்களை எல்லாம் நமக்கு போதித்து நடத்துவார். ஆவியான ஒரு மனிதனுக்குள் இல்லைனாவே உணரவே முடியாது. பாவமாக பரிசுத்தமாக நீதியானெல்லாம் உணர முடியாது. அதனால் ஆவியானர் எந்த ஒரு மனிதன் பெற்று இருக்கிறானோ வேத வசனத்துக்கு அவன் அப்படியே தன்னை அர்ப்பணிப்பான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறை, ஏன்னா வேதம் சொல்லுகிறது. அவர் கடந்து வந்து நீதி என்னது நியாயம் என்னது என்று பரிசுத்தர்கள் நடத்துவார். பாவத்தை நாம் மனந்திருந்தாவே நிச்சயமாக ஆவிய நம்மளை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறை சத்தியமாக அப்போ தான் நம்ம நடைமுறைப்படுத்துகிறது. எந்த ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியலோ அவன் ஆவிக்குள்ளாக இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசி. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுடைய எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும்.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரி தீர்க்கத்தை சொல்வார்கள். உங்கள் மூப்பரும் சொப்பனையில் உங்கள் வாழ்வு தரிசனை காண்பார்கள். ஊழியக்கார மேலும் அந்நாளுக்கு என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியில் ரத்தம் அக்கினி புகஸ்தம்பை அதிசயங்களை காட்டுவேன். அதாவது இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்தியிருக்கிற பிரகாரம் இனி ஒரு சீக்கிரம் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ளாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அவர்கள் அடிக்கிற முழக்கம் போல வானத்திற்கு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசித் தொடங்கினார்கள். இங்கே இறை சமூகத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களுக்கு கடந்து வந்து உங்களை போதித்து புத்திசல் நடத்துவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அவர் போய் காத்திருக்கிறார்கள். 50ஆம் நாள் என்று சொல்லுகிற பெந்தெகோஸ்து பண்டிகை நாட்கள் ஆவியான பொழுந்தெழுகிறார். அக்னிமயமான நாவுகளினாலே பிரிந்து பலவித பாசைகளை பேசி கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும். இந்த இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம், அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து அணிந்து கொள்ளப்போகிற சம்பவத்தை சொல்லுகிறார். 6 விதமான ஆவிக்குரிய தன்மை பெற்று அவர் பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருள் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தும் அருள் ஆவியுமாகிய கர்த்தரோட ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார். ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு ஆவி புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். நம்மளாம் கடவுளை கீழ்ப்படினா அது ஒரு ஆவிக்குற தன்மை, பரிசுத்தமாக வாழப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு ஆவிக்குற தன்மை. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரே ஆவியானவர் இருந்தாலும் ஒவ்வொரு பொறுப்புகளாக ஒரு ஏக்கம் படுகிறது. ஆனால் இறை சன்னிதானம் நடைமுறைப்படுத்துகிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இருந்தாலும் அவர் ஞானசனை பெற்று கரையேறின போது புறாவைப்பில் ஆவியான இறங்கினார். ஒவ்வொரு ஆவிக்கிற தன்மை இருக்கிறது. நீங்கள் தேவதூதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா தூதருங்கிற ஒரு பேர், ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒரு தூத தன்மையை பார்க்கிறோம். தேவனை காலில் துதித்து பாடுவதற்காக கேரு லூசிபார், செய்திகளை அறிவிப்பதற்காக காபிரேல், யுத்தம் பண்ணுவதற்காக மிகாவேல். அவனை எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு மிகாவேல் கிடையாது, அவனை சேர்ந்த லட்சக்கணக்கான தூதர்கள் இருப்பார்கள். அதேபோல் ஆவிக்குற நிலை, ஆவியானர் ஒருவராக இருந்தாலும் அவர் ஒன்றி கிரியை செய்ய முடியாது. அவர் உட்பட்ட அநேக தன்மைகள் இருப்பதனாலே ஒவ்வொரு தன்மைகளுக்கும் ஒரு ஆவிக்குற நிலையை அனுப்பி அங்கே வழிநடத்துவதாக நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவரே ஒருவரே.
ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள் எல்லாவற்றையும் நடைபெற தேவன் ஒருவரே. ஆவியோட அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படினில் ஒருவனுக்கு ஆவினால் ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் ஒரே ஆவியானவர் தான் நடத்துகிறார். ஆனால் 12 வரங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு வரங்களுக்கு ஒரு தன்மை இருப்பதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து கரையேறினவனும் ஆவியானவர் புறாவைப்பில் இறங்கினார். ஒரு 6 விதமான தன்மைகளை பெற்று அவர் பூமிக்குள்ள பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதேபோல் கடைசி கால ஊழிய வாழ்க்கை தெய்வ திட்டம் என்பது இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆவிக்கர் உண்பது வரங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு ஆவிக்கிற தன்மையும் ஒரு ஆவியனுக்குள்ள நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுகிற அதில் பிரதானது தீர்க்க தரிசனம், ஞானம், அற்புதங்கள், இதெல்லாம் ஊழியத்தில் ஒரு பிரதானது. ஆவி மண்டலத்தை அரஸ்ட் பண்ணுற ஆவி மண்டலத்தை துரத்துகிற விஷயங்கள் எல்லாம் ஒரு 12 வரங்கள் இருந்தாலும் இப்படி விட ஒரு சிலது மேன்மைக்குரிய விஷயங்கள். 3 காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு குணமாக்க வரங்கள், சாலமோன் கொடுத்தவள ஒரு பெரிய விசேஷமான ஞானம், இப்படிப்பட்ட ஞான வரங்களை பெற்று நாம் கடந்து போகப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், தேவனது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ஊழியங்கள் சிறந்து மேன்மையடைவதற்கு புரோஜனமாக காணப்பட சொல்லி. ஆனால் காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருப்பதனாலே இறைசுவை நாம் எதிர்பார்த்து கொண்டு பலத்த ஒரு கிரியைகளை நடைமுறைப்படுத்த போகிறார். நாள் முதற்கொண்டு அறிவிச்சிருக்கிறார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நாம் ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ளாக இருப்பதனாலே அதற்கேற்ற ஒரு பிரயாசத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். காலங்கள் வெளிப்படும் போது நமக்கும் ஒரு தேவன் அனுகிரகம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதனாலே நாம் ஏதோ ஒரு தூர காலத்தில் இல்லை, மிகவும் சமீபமான ஒரு காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் தெய்வ சன்னிதானத்துகளை பெற்று நாம் குணமடைந்து ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்று நாம் மாத்திரமில்லாமல் அநேகர் வாழ வைப்பதற்கு வரங்கள் புரோஜனமாக காணப்படும். நாட்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா 40 வயசு ஆயிடுச்சுன்னா சுகர் பிபி வந்து உக்காந்துருது. பிறக்கிற குழந்தையிலேருந்து நான் நேற்று யார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் காலப்பட்ட காலெல்லாம் எங்களை அறிந்த காலெல்லாம் மனுஷன் ஒரு 100-120 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தான். இன்றைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 தான், அதுக்கு மேலே போக முடியாது. எங்கள் காலகட்டம் அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. பிறக்கிற குழந்தை 30-40க்கு மேலே போகுது. இதுதான் மனிதோட ஆயுசு நாட்கள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். இன்றைக்கி இருக்கிற பிறக்கிற குழந்தை 30 வயசு இருக்குமா 40 வயசுலாம் உயிரோடு இருக்கும்போது வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற எவ்வளோதான் விஞ்ஞானத்தில் வளர்ந்தாலும் இங்கே எதுவும் நிலவுகளை என்ன இருக்குது நாம் கண்டுபிடிச்சா கூட நம்மளோட ஆயுசு நாட்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கை நிலையில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதான் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் இலவசமாக கொடுக்கிறார். நான் வாங்கித்து பெற்று நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம சார்ந்த தேசத்து ஜனங்களுக்கு அப்படியாக நான் புரோஜனமாக தான் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக வயது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் இங்கே இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம். அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் போது, ஒரு பிரதான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் போது யோசேப்பு எகிப்தின் ராஜாவை பார்வோனுக்கு நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கே போய் சுற்றி பார்த்தான். அவன் ஒரு நல்ல பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவன் சரியாக 30 வயதை அடைந்தான். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதினால்
பயந்துள்ளனானார். அவர் யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு எலியாவின் குமாரன். அப்போது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து பொறுப்பேற்றுக் கொள்ளப்படும் போது அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி தான் பொறுப்பை நியமித்துக் கொள்ளப்படும் போது சரியாக 30 வயது உள்ளவராய் இருக்கிறார். அதேபோல் இறைமார்க்கன் நடைமுறைப்படுத்துகிற வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இந்த இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊத தேவ ரகசியம் நிறைய வேண்டும். அதனால் 7ஆம் தூதன் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனுக்கு வேதத்தின் அடிப்படை பிரகாரம் அவன் ஒரு 30 வயதாக சார வேண்டும். இப்போ கடைசி காலம் என்பது நமக்கு புறஜாதியாக நியமிக்கப்பட்டிருப்பதனாலே இவரெல்லாம் ஒரு கோத்திரத்தில் இருக்கிறார். யூத கோத்திரத்தில் அவர் பிறப்பினும்படியாக அவர்கள் தேவனு சந்ததியாக இருப்பதனாலே அவர்கள் நியமிக்கப்பட்ட காலம் 30. ஆனால் கடைசி காலத்தில் புறஜாதியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுவனாலே நமக்கு நியமிக்கப்படுற வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்போது ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறோமோ அப்போ தான் நம்ம வயசு 1. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் எல்லாம் புறஜாதிகளில் மீட்கப்பட்டதுனாலே நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் நாம் தெய்வ சந்ததியாக கடவுளுக்குள்ளே பிறக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த 7ஆம் தூதன் என்று சொல்லப்படுகிற அது 2 விதமாக பகுத்து வைத்திருக்கிறான். ஒன்று, அவன் ஞானஸ்நானம் பெற்றிலிருந்து சரியாக 30 வயதில் அவன் கிரியைகள் துவங்கணும். இன்னொன்று, அவன் ஊழியம் பெற்றதிலிருந்து சரியாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு 30ஆம் ஆண்டில் துவங்கப்பட வேண்டும். இந்த இறை சன்னிதானத்தில் தேவன் நமக்கு என்ன அறிவித்த காலங்கள் உண்டு. நான் விட்டு சென்ற ஊழியத்தை துவங்கிக் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுபடியாக ஒரு 34 ஆண்டுகள் இந்த பூமிக்குள்ளாக வாழுகிறார். அவர் சரியாக 34 வயதில் ஊழியத்தை நிறைவேற்றி மறைந்து போகிறார். அதிலிருந்து என் ஊழியங்களை துவங்கிக் கொள்ள என்று சொன்னார். அதனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்படியாக இறை சன்னிதை ஒன்று சார்ந்து தான் தெய்வ தீர்மானம். அதனால் நம்ம வாக்கு கொடுக்கிற பிரகாரம் புறஜாதியாக காணப்படுவனாலே நமக்கு துவங்கப்படுகிற ஊழியம் ஒன்று, நாம் ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து ஒரு 30, அதில் ஊழியத்தை பெற்றதிலிருந்து ஒரு 30ஆம் ஆண்டில் தான் கிரியைகளை துவங்கி முடிவடைய போகிறது. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்திலாம் இறைமார்க்கு நமக்கெல்லாம் ஒன்று ஒரு சார்ந்த நிகழ்வது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக தேவன் ஒரு உயர்ந்த நிலையில் கொண்டு போகிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40 வாசிப்போம். நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, நீ என் அரண்மனைக்கு அதிகாரி இருப்பாய். உன் வாக்கினும்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனம் மாத்திரம் உன்னிடத்தில் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சொரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன் 2ஆம் ரதத்திலே
அவனை ஏற்றி அவன் பவனி வர செய்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த நிலைகள். யோசேப்பை உயர்த்தி பூமியில் இருக்க ஜாதிக ஜன கோத்திரத்தெல்லாம் உன் வார்த்தைக்கு உட்படப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். 11-12. வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லாயினார். அவரால் என்று வேறொரும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளான அவருடைய நாமெல்லாம் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். எந்த ஒரு இயேசுவை கொலை செய்யப்பட வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த இயேசுபடியாக மேலே வானத்திலே கீழே பூமியிலும் அவருடைய நாமம் இல்லாமல் ரட்சிப்பில்லை என்று பார்க்கிறோம். இயேசுவின் பேரை சொன்னால் பேய் ஓடுகிறது. இயேசுவின் பேரை சொன்னால் குணமடைகிறோம். நம்முடைய அக்கிரம பாவத்தை விடுதலையாவதற்கு இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் எந்த ஒரு யூதர்கள் இறை சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 10 சகோதரர்கள் யோசேப்பை கொன்று போட வேண்டும் என்று எண்ணினார்கள். அவனை தேவன் தப்பி வைத்து அவனை ஒரு பெரிய உயர்ந்த அடுக்கத்தை வைக்கிறார். தான் 10 சகோதரர் எய்த்து முழுவதும் ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. தான் 10 சகோதரர் கடந்து போய் யோசேப்புடைய கால் என்ன பண்ணுறாங்க, தாசாந்தமாக விழுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு யோசேப்பை கொலை செய்யப்பட வேண்டும், அவன் நாமும் பூமியில் இருக்கக்கூடாது என்று தன் சகோதரர் எண்ணினார்களோ அது அப்படியே மாறுகிறது என்று பார்க்கிறோம். எந்த ஒரு இயேசு பூமிக்குள்ளே இருக்கக்கூடாது, அவர் கொலை செய்யப்பட வேண்டிய யூதர்கள் திட்டமிட்டு பிரதான ஆசாரிகள் நிலைப்படுத்தி கொண்டு போனார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய மீட்பை இயேசு என்ற நாமத்திலே வாக்களித்திருக்கிறார். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமிக்குள்ளாக அற்பமாக தூசமாக எண்ணப்பட்ட அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 வாசிப்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான் இருக்கிறதை கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலதுபா வீட்டிற்கிறதை கண்டேன். ஸ்தேவான் ஆவிக்குள்ளா பார்க்கிறார். வானத்தை ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இந்த சிங்காசனத்து பக்கத்து வலதுபுறத்தில் இயேசு வீட்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு பார்வோன் அரண்மனையில் தன் 2வது ஸ்தானத்தை அடைந்து கொண்டது போல இயேசு கிறிஸ்துவியாக தான் பிதாவுடைய வலது பார்சலபடியாக வீற்றிருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல்லாயிற்று. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியில் ராஜாக்கள் எழும்பியிருந்து அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் விற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்களை விருதாக்கார சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகத்திற்கு விரோதமாக பூமியின் ராஜாக்களையும் என்று அதிகாரிகளை ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடும் என்கிறார்கள்.
பரலோகத்தில் தேவன் நகைப்பார். பூமியில் இருக்கிற மாம்சமான மனிதன் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காமல் தடுத்து விடலாம் என்று சாத்தான் எண்ணினான். மனுக்குலம் வேதத்தை அறிந்து ஆராய்ந்து கொள்ளாதனாலே அவருக்கு விரோதமாக ராஜாக்களும் அதிகாரிகள் எழும்புகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிலாத்து கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவை சொல்லு என்று சொல்லி தன் மரண சாசனத்தில் அப்படியாக அவர் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று ஒரு எழுத்தை நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாண்டு வலது பாசம் வீட்டிருப்ப நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் 2ஆம் இடத்தில் கடந்து போனார். ஆனால் யோசேப்பும் பார்வோனுடைய அரண்மனையில் ஒரு 2ஆவது ஸ்தானத்தில் போகிறார். அப்படியே கிறிஸ்துவும் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய 10 கட்டளைகளை மேலே வானத்தலை கீழே தண்ணீர் கொப்பான தேவ நாமம் இல்லாமல் தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாடுகள் என்ன பண்ணுறார்? பிதா தன் சொந்த நாமத்தை இயேசு கொடுக்கிறார். தனக்குள்ள அத்தனை அதிகாரம் இயேசு நாமத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக பிதா தான் முதல் நிலை காணப்பட்டாலும் தான் சிங்காசனத்தை மாத்திர தன்னை உட்கார்ந்திருக்கிறார். முழு அதிகாரமும் பூமியில் மனுக்குலத்தை மீட்டுக் கொடுப்பதை இயேசுவின் நாமத்தை முற்றும் அர்ப்பணிக்கிறார். அதேபோல் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்தை காணப்படுத்தார் மனவாட்டி இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் 7ஆம் தூதர் நாட்கள் அப்படியாக தேவ ரகசியம் நிறைவேறும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு உயர்ந்த நிலைகளை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் வேத நமக்கு திருவலம் பெற்ற பிரகாரம் வெளிப்பட 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவ ராஜ்யமாயின. அவர் சதாகால ராஜரீகமானார் என்று பார்க்கிறோம். ஏதும் தொடர் தீர்மானிக்கப்பட்டதும் பிதாவுடைய ஆதீனத்தில் வரையறுக்கப்பட்டதும் 7ஆம் தூதனுடைய கடைசி நாள் எக்காலம் போகும்போது உலகமும் தேவராஜ்யம் கிறிஸ்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறது. அவர் சதா காலங்கள் எப்படியாக அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் 7ஆம் தூதனுடைய நாட்களில் இந்த பூமியெல்லாம் ஒன்றிணைக்கப்படுகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் பிளவாக காணப்பட பாவம் அக்கிரமங்கள் அவன் சத்தது செவி கொடுக்காமல் காணப்பட எல்லா நிலைகளும் 7ஆம் தூதன் நாட்கள் அப்படியாக நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது. மீகா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அதனால கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கூட ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகளை புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவுடைய ஆலயத்துக்கு போவாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம். எனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற மனவாட்டியானவள் 7ஆம் தூதன் என்று சொல்லப்படுகிற மனவாட்டி சபை பிரிக்க முடியாது. 7ஆம் தூதன் சபை தான் 7ஆம் தூதன், அவ்வளோதான். இப்படிப்பட்ட நிலைகளில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் மேலாக அவள் உயர்த்தப்பட்டிருப்பாள்.
நான் ஒரு மனிதனை அறிவேன். பல ஆண்டுகள் முன்பாக தேவன் சொன்னது, மேலே வானத்திலே கீழே பூமியிலும் அவன் இல்லாமல் ஒரு மனிதனும் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கருகனான சத்தியம், நம்ம சிந்தைகளை எட்டாது. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் சொன்னது, நான் சொல்லலை. பூமிக்குள்ளாக இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலம் கட்டப்படுகிற 7ஆம் தூதனால் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. சபை அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த அதிகாரத்தை ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும் படித்து உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல். அதனால 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி கால மனவாட்டியானவள் அப்படியாக வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறார். எல்லா ஜாதிகளும் ஓடி வருகிறார்கள். ஒரு சமுத்திரத்தனையும் மறு சமுத்திரம் தேடுவார்கள். ஒரு பருவத்தனையும் மறுபருவம் வரைக்கும் அவளை தேடி வருவார்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இது போல் நிறைய நிலைகள் இருக்கிறது. யோசிப்பு அரைமிரச்சகர் இயேசு கிறிஸ்து மனவாட்டியானவர். அதில் நிறைய நம்ம பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் பிரசங்க வேண்டும் என்பதனாலே ஒரு 7 சம்பவத்தை நான் பார்த்துருக்கிறோம். இயேசுவுக்கு 12 சகோதரர்கள் காணப்பட்டது போல கிறிஸ்துடைய 12 சீஷர்கள் கடைசி கால மனவாட்டியர் ஒரு 12 அப்போஸ்தலர் எடுத்து உலகமும் தன் திருச்சபை கட்டுகிறார். யோசேப்பு தன் தகப்பன் நேசித்து போல சபையும் இயேசுவை தேவன் நேசிக்கிறார். அவர்கள் ஒரு சோதனை காலம் கடந்து வந்தது போல சபைக்கு ஒரு சோதனை காலம், கிறிஸ்து ஒரு சோதனை காலம். யோசேப்பு யூதா விற்று போடுறது போல இயேசு விற்று போடுறால் சபையும் விற்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, ஒரு அதிகாரம், ஒரு மேன்மை எல்லாம் இறைமார்க்கு நாம் நிலைவரப்படுத்தின பிரகாரம் பழைய ஏற்பாடு காலம் என்பது ஒரு புதிய ஏற்பாட்டுக்கு முன்மாதிரி இருக்கப்பட வேண்டிய. நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் கடந்து போகும், ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டாலும் கடந்து போகும், ஒரு பேரை எடுத்துக்கொண்டாலும் கடந்து போகும். அதில் பழைய ஏற்பாடுகளுக்கு அதில் ஒரு நம்பரை கூட எடுத்துக்கணுங்க. 7 ஆரம்பித்தானே கடைசி 7 தான் போய் முடிப்பான். ஆதியாகமம் 1-2 7 ஆரம்பித்து கடைசியில் 7ஆம் தூதன் நிலை பெறுவார். 27 பார்த்தீங்கன்னா இயேசு சீக்கிரம் வரப்பான்னு சொல்லியிருப்பார். ஒரு நம்பரை ஆரம்பித்தாலும் சரிதான், என்ன துவங்குனதோ அதுதான் முடிவு. ஆனால் இறைசம் நீங்கள் நிறைய இதை ஏன் சொல்ல, நீ நிறைய ஆய்வு பண்ணணும். வேகத்தில் போய் நாங்கள் பிரசிங்கத்தை மாற்ற இருக்கக்கூடாது. தேவன் ஒரு மரத்தை கொடுத்தானா அந்த மரத்தை கொடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நாம் என்ன மரம் அப்போல மாறணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் இப்படியா வேதத்தில் நீ பிரசங்கி தடுமாறுறாங்க. ஒரு 7 எடுத்துக்கிட்டால் 1000 7 இருக்குது பிரசங்கிக்கலாம். ஒரு 4 எடுத்துக்கிட்டால் 1000 4 இருக்குது பிரசங்கிக்கலாம். ஒரு 40 எடுத்துன்னா இப்படி நிறைய எந்த ஒரு வேதத்தில் துவங்குகிறதோ அதுதான் முடிவு பொருந்தும் கடந்து போகும். ஒரு பேரை எடுத்துனா இப்போ யோசிப்பு எடுத்துனா இயேசுக்கு தாப்புனாக மாம்சம் வர யோசிப்பு வருகிறார். அவளோட அடக்கம் பண்ணுவதற்கு யோசிப்பு அரண்மனை கேட்குறார். இப்படி எந்த ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக போகும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தை நிறைய ஆய்வு பண்ணணும். ஜனங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லணும். இன்றைக்கி ஒரு எண்ணெய் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டா, நீங்கள் மிருகம் எடுத்துக்கொண்டா யூத ராஜசிங்கம் யூத கோத்தர் பிறப்பார் என்று இயேசு சொல்லுகிறது. பைபிள் உள்ள பார்த்தீங்கன்னா யூத பாலசிங்கம்னு சொல்லும். கடைசி காலத்தை பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா கெர்சிகர் சிங்கம் போல் அப்படி போகும். எந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்துபடியாக கடைசி வரைக்கும் கவனித்து போகும். அதே நாமளும் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறோமாக நீங்களும் ஒரு கெர்சிகர் பாலசிங்கமாக மாறணும். அப்படி மாறினா தான் அந்த பூமியை நீங்கள் தோற்கடிக்க முடியும். நீங்கள் நோஞ்சான அல்ல பயந்தாங்குழியாக இருந்தால் சாத்தாவங்களை ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனால் இறைமார்க்கம் என்ன நடைமுறைப்படுத்தினதோ அதை தொடர்ந்து கடந்து போகிறான். ஆனால் இறைமார்க்கம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி அப்படியே தொடர்ந்து சில மனிதர்கள் உள்ள போவாங்க.
இப்படியாக எல்லாம் ஒப்பனையாக ஒற்றுமையாக நிலைப்படுத்தியிருப்பனாலே நீங்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்து தெய்வ மகத்துவத்தை பெற்று நீங்கள் வளர்ந்து பெருக தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும்படியாக தெய்வ அன்பாக இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.